சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். This is an egg, ஒரு முட்டை. இதில் நீங்கள் பார்க்குறது, இப்போ பார்க்குறது என்னது? ஷெல். அதுக்கப்புறம் இந்த முட்டைக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது? வெள்ளை கரு இருக்குது, மஞ்சள் கரு இருக்குது. ஸோ ஓடு, வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு. ஓடு ஹோலி ஸ்பிரிட். அவர் சொன்னார், காற்றானது இன்ன திசையிலிருந்து வீசுகிறது என்றும் இந்த திசையை நோக்கி போகிறது என்றும் அறிய மாட்டாய், ஆனால் அதன் பலனை அறிவாய். யூ வில் see the work of the Holy Spirit அப்படின்னார். அதுதான் ரெண்டு உதாரணம் சொன்னேன், ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ யூ see the shell. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வெள்ளைக்கர், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பிதாவானவர் அது மத்தியில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர். ஆகவே இயேசு, பிதா, இது எல்லாம் மூணும் சேர்ந்து தான் கோழி முட்டை. அது மூணாக இருக்குது என்றாலும் ஒன்று தான். கடையில் போய் வெள்ளைக்கரு கொடுங்க அல்லது மஞ்சள் கரு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. முட்டை கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ மூணு வேணும் அப்படின்னு அர்த்தம். ரைட். I want to give little more definition and illustration about Father, Son and Holy Spirit. ஒரு விளக்க உரை கொடுக்க விரும்பினேன். Father God, who stays in the unapproachable light, is infinitely incomprehensible. தமிழில் சொல். சேரக்கூடாத ஒளியில் வசிக்கிற பிதாவாகிய தேவன், மூளைக்கு எட்டாத நிலையில் ஒரு புதிராக இருப்பவர். That is Father. Then coming to the Lord Jesus Christ. Lord Jesus is a miraculous explanation of the Father. He who has seen Jesus has seen the Father, and you have to go to the Father through Jesus. அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவை அவர் மூளை புரிஞ்சிக்காது அப்படின்னோம். அப்போ மூளை புரிஞ்சிக்க அளவு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினவர் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் சொன்னார், என்னை பார்த்தவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். So that's Jesus. Without Jesus you can't go to Father. Right. ரெண்டாவது சொல்லிட்டேன். மூணாவது, Holy Spirit is the exhaustive, progressive explanation of the Son. பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய இயேசுவை நமக்கு எடுத்து விளக்கக்கூடியவர், கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கக்கூடியவர். எவ்வளோ என்ன டெய்லி சொல்லித்தரார். எவ்வளோ நாள் சொல்லித்தரார்? நம்ம வாழ்நாள் முழுவதும் சொல்லித்தரார். இதுதான் மூணு பேருக்கு உள்ள விளக்கம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். பிதாவாகிய தேவன், விக்டர் ஞானராஜ் ஒரு கேன்வஸ்னால் சித்திரம் வரையப்படுகிறதற்கு பயன்படுத்தும் ஒரு துணி, ஒரு சீலை, ஒரு போர்டு, பிளாங்க் போர்டு. பிதாவானவர் சொன்னார், இந்த விக்டர் ஞானராஜுக்கு பிதாவை பற்றி தெரியாது, குமாரனை பற்றி தெரியாது, பரிசுத்தாவியானை பற்றி தெரியாது. பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். என்ன வேலை? இந்த பிளாங்க் விக்டர் ஞானராஜில் ஜீசஸ் கிரைஸ்டை மாடலாக உட்கார வச்சு, துகில் எடுத்து, ப்ரஷ் எடுத்து, அந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடைய உருவத்தை இவனில் வரையணும் அப்படின்னு பிதா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார். நான் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் மாடலாக உட்காந்துட்டார். கிறிஸ்துவின் சாயலை இந்த எம்டி சேலையில், கேன்வஸில் பரிசுத்த ஆவியானவர் வரைகிறார். கண்ணை வரைகிறாரு, முகத்தை வரைகிறார், மூக்கை வரைகிறார், அப்படி வரைகிறாரு. ஒவ்வொரு நாளும் என்னிலே கிறிஸ்து உருவாகிறார்
எப்படி ஒரு கரு தாயின் வயிற்றில் வளர்கிறதோ அதை போல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் படத்தை என்னில் தீட்டுகிறார். அப்போது இதில் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கி, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் கிறிஸ்துவினிடத்தில் போக முடியும். கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவினிடத்தில் போக முடியும். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஆளோட, உங்களுக்கு ஒரு சிநேகிதி பெண்களுக்கு, சிநேகிதர் ஆண்களுக்கு, ரியல் ஃப்ரெண்டுன்னா சிலர் சொல்லுவாங்க 5ஆம் கிளாஸ்லேருந்தே கல்லூரி வரைக்கும் நாங்கள் ஒன்றாவே படித்தோம், இவன் என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்வாங்க. அப்போது அதை மாதிரி பரிசுத்த ஆவியானவரோட நம்ம நண்பராக்கிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நண்பராக இருக்கிறார். அவர் என்னோடைய கூட இருக்கிறார் 24 hours. அது மாத்திரமல்ல, அவர் எனக்கு காரியங்களை காதில் சொல்கிறார். ஏன் மக்களுக்கு நோய் வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்ன போது 5 காரியங்கள் அவர் சொன்னார். பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் நினைக்கிற ஒரு தவறான எண்ணம், இந்த நோய் என் பாவத்தினால் வந்தது அப்படின்னு பாவத்தை அறிக்கையிடுவாங்க. அந்த பாவத்தை அறிக்கையிட்டோடனே, அப்போது பாவத்தினால் நோய் வந்ததுன்னா என்ன இருக்கணும்? அறிக்கை விட்டோடனே சோமாக இருக்கணும். ஆனால் பாவத்தை அறிக்கை பண்ணுறதுக்கு முந்தி இவங்களுக்கு நோய் எப்படி இருந்ததோ, அறிக்கை பண்ண பிறகு 1 டிகிரி நோய் அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பாவம் செய்ததுனால நோய் வரல அப்படின்னு அர்த்தம். கிருபையின் விசுவாசம். நம்பர் 1 கிருபை, கிரேஸ். கிருபை என்பது இலவசம். விசுவாசம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் வளர்த்து கொள்ளுவது. சரி, நம்ம நரகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பரந்த சாலையில் திசை மாறி குறுகிய சாலையில் பரலோகத்தை நோக்கி போனோம்னா என்ன செய்யணும்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, விசுவாசம் 2 ஆச்சா? அதுக்கப்புறம் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ரட்சிப்பின் மகிமை. பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு 1956 ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புனா என்னன்னு படிச்சுட்டு வரேன், இன்னும் படித்து முடிக்கல, 20% தான் படிச்சிருக்கேன். அவ்வளோ இருக்குது ரட்சிப்பில். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்க எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் செத்து போனால் பரலோகத்துக்கு போவேன், அதுக்காக தான் இயேசு இறந்தார் கல்வாரி சிலுவையில். அது கிடையாது. அது 0.0001%. செத்தோடனே பரலோகத்துக்கு போகிறது ரட்சிக்கப்பட்டதுக்கு அது ரொம்ப குறைவு. அப்போ என்னதில் இருந்திருக்கு? உயிரோடு இருக்கும்போது பரலோகத்துக்கு போயிட்டு வர்றது எத்தனை தடவை போயிட்டு வருது? விருப்பப்பட்ட நேரமெல்லாம் போயிட்டு வர்றது. ஸோ 3வது பாயிண்ட் என்னது? இயேசு கிறிஸ்துவின் முடிந்தது என்ற சொல்லுக்கு உள்ளே இருக்கும் உலகத்தை விட பெரிய சத்தியங்கள். அதை புரியணும். இரத்தத்தின் வல்லமை புரியணும். இரத்தத்தின் வல்லமை, நமக்கு இரத்தத்தில் வல்லமை உண்டுன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ வல்லமை உண்டுன்னு தெரியாது. ஒன்று, எவ்வளோ வல்லமை ரத்தத்தில் இருக்குதுன்னு. இப்போ ரத்தத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னால், ரத்தம் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது அவ்வளோ சொல்லிவிட்டு அதோடு நிறுத்திடுவோம். ரத்தத்தை பற்றி ஐ ஹவ் ஸ்போக்கன் 6 hours. ரத்தத்தை பற்றி 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது 300 தான். இன்னும் எவ்வளோ இருக்கு. ரத்தத்துக்கு பிசாசு பயப்படுது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 16 verse 13 and 14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் அளிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அந்த இளையகுமாரன் சரித்திரத்தில் தாப்பனார் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்கிறார்னா, ஆல் தட் இஸ் மைன் இஸ் யுவர்ஸ். என்னுடையது எல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது. உங்களால் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த காரியம் என்னது? உங்கள் நெக்லஸா அல்லது உங்கள் வீடு சாவியா? எது? உயிர். அதான் அவர் உயிரையே கொடுத்தார் இயேசுக்கு. அப்போ அவருக்கு உயிர் தான் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். எவ்வளோ லட்சம் செலவழித்தாலும் டாக்டர் உயிர் கொடுத்துடணும் அப்படின்ட்டு நம்ம கெஞ்சிக்குவோம். அவர் தேவகுமாரன் கொடுக்க அவசியமே இல்லை. போங்கடா எல்லாரும் நரகத்துக்குன்னு விட்டுருக்கலாம். ஆனால் என் மேல் நேசம் வைத்ததினாலே அவர் ஜீவனை விட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இளையகுமாரன் சரித்திரத்தில் என்னுடையது எல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதுன்னு பைபிளில் சொல்லிட்டு, அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நமக்கு பணம் கஷ்டம்னா, மாமா எனக்கு ஒரு 2000 ரூபா தரீங்களா, நான் அடுத்த வாரத்தில் தந்துடுறேன். நம்ம மாமா தான் ஞாபகம் வரும். என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குன்னா அவர் ஞாபகம் வராது. மாமா ஞாபகம் வரும், பேங்க்கில் லோன் எடுக்கணும், அப்படி தான் வரும். நான் என்றைக்குமே அப்படி நினைக்கிறதில்ல. இந்த வசனத்தை நான் மறந்ததே இல்லை. டெய்லி நினைப்பேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, இது உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சொன்னார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதுன்னு. உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவருக்கு ஒரே ஒரு கார்மெண்ட் இருந்தது, தையல் இல்லாத கார்மெண்ட். அதை 4 பேர் எடுத்துக்கிட்டாங்க. உலகத்தில் இருக்கும்போது என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது. யார்? அம்மா. அதே சீசன்ட்டா, அதோ என் தாய், இந்த அதோ உன் தாய் எடுத்துக்கோ. அம்மா உங்களுக்கு நான் பேங்க் பேலன்ஸ் வைக்கலம்மா, உயில் எழுத காசு இல்லைம்மா, இந்தா என் மகன்தான் டிசைப்பிள், எனக்கு அன்பாக இருந்த சீசன், நீ கூட்டு போப்பா, எங்கள் அம்மாவை கூட்டு போ, சாகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோ, அதான் உங்கள் மகன், நான் போகிறேன், உங்கள் மகன் உங்களை பார்த்துக்குவான். பூலோகத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒன்றுமே இல்லை, பரலோகமே அவருக்கு எல்லாம் சொந்தம். அப்படி இந்த வசனத்தை அவர் ஏன் இந்த ஓமையை சொன்னார்னா, இந்த ஓமை அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் உலகத்தில் இருக்கும்போது இந்த என்னுடையதெல்லாம் முன்னுடையதாருன்னா, போங்காண்டவர் உங்களுக்கு என்ன இருக்குது, இருக்குது எல்லாம் போச்சு. ஆனால் அவர் இப்போ சொல்கிறாரு, as I am so are ye in this world. 1 John 4:17. நான் இருக்கிற வண்ணமாய் நீங்கள் இருப்பீர்கள்னு சொன்னது பரலோகத்தில் இருக்கும்போது சொன்னது அவர். நான் ஒன்று கேட்டேன், எபேசியர் 2:6 உங்களை எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ அவர் சொன்னார், உன்னதங்களில் உட்கார செய்தேன்னா உட்கார்ந்ததுக்கப்புறம் நீ உட்கார்ந்துக்கிட்டே இருக்க மாட்டேன், நீ திடீர்னு டேடி பரலோகத்தில் சாலமோனை பார்க்கணும், போயிட்டு வா. நம்ம உட்கார்றது தான் கொஞ்சம் நேரம் உட்காருவோம், மொழிய மறுபடி சுற்றிக்கிட்டு தான் இருப்போம். பரலோகம் சுற்றும் வாலிபன் உன்னதங்களிலே உட்கார செய்தார். அதனால் இன்றைக்கி நீங்கள் நினைக்கணும், நான் கடன் வாங்கியிருக்கேன், என்னை போய் பாஸ்டர் பெரிய செல்வந்தன்னு சொல்கிறாரு, என்ன பரலோகத்துலாம் உங்களுக்கு தான் சொந்தம். அப்படி தான் நான் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர், நான் உடன் சுதந்திரவாளி. உடன் சுதந்திரவாளின்னா எல்டர்ஸ், ஒரு குடும்பத்தில் எல்டர் பிரதர் 2 மடங்கு அவனுக்கு, மற்றது எல்லாம் ஈக்குவலாக எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு உண்டா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அதை இவன் உலகத்தில் இருக்கும்போதே அப்பாட்ட பாதி வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு ஒன்றும் இல்லை,
ஆனாலும் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு போனால் கூட மறுபடியும் அவர் சொல்கிறது என்னது, என்னுடையதெல்லாம் அவனுடையதாக இருக்கு. ஏன்னா இவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாரோ அதை சம்பாதிச்சிட்டார். அந்த சம்பாத்தியத்தில் அவர் சொல்லிட்டாரு, என்னுடையதெல்லாம் அவனுடையதாக இருக்குது. இதில் பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நம்ம வந்து சும்மா எடுத்துட முடியாது. திருச்சபை என்பது ஹெவன்லி பேங்க், பரலோகத்து வங்கி. ZFT வந்து ஒரு பேங்க். யாருக்கு? பரலோக வங்கி. இந்த வங்கியில் நீங்கள்லாம் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு? உங்கள் சம்பளத்தில் 10% அதை நீங்கள் வந்து மந்த்லி கட்டணும். மினிமம் பேலன்ஸ் கட்டலாம். டிஃபால்ட்டாக இருந்தால் யாரும் நோட்டீஸ் அனுப்ப மாட்டோம். சரியா? இந்த மாதம் ரொம்ப செலவாயிடுச்சு, அதனால் நாங்கள் மினிமம் பேலன்ஸ் கட்ட முடியலை, டார்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு பணம் மாத்திரம் இல்லை. அந்த காலத்தில் பணத்தெல்லாம் கொண்டு வந்து சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் கையிலெல்லாம் வாங்க மாட்டோம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனாலும் 2 கடவுள், 2 தெய்வம், ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று யார்? மாமன். மாமன்னா த ஸ்பிரிட் ஆஃப் மணி. அப்போ என்ன செய்தாங்க அந்த காலத்தில்? காணிக்கையெல்லாம் என்ன செய்தாங்க? அப்போஸ்தலருடைய காலில் வச்சாங்க, பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. இன்னும் பாதத்தில் இருக்கக்கூடியதானே ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்தும் பாதத்தில் இருக்குது. அப்போஸ்தலர்கள் பாதத்தில் கொண்டு வந்து ஃபைனான்ஸை வச்சாங்க. அதை எடுத்து இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி God is going to give with great finance. அதிகமான பொருளாதார ஆசீர்வாதம் தரப்போகிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படும். நம்ம யாரு? நீதிமான். எப்படி? என்ன நீதிமான்? கந்தையான நீதி உள்ள நீதிமானா? உங்கள் நீதி கந்தையாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கந்த நீதிமானா? இல்லை. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார், அவருடைய நீதியில் நாம் பங்கு பெறும்படி. நம்ம நீதி யார் நீதி? ஏசப்பா நீதி. அப்போ பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காய் வைக்கப்பட்டிருக்குன்னா நம்ம என்ன நீதிமான்? சூப்பர் நீதிமான், தப்பில்லா நீதிமான், 24 கேரட் நீதிமான் இல்லையா? சும்மா ஆட்டுங்க தலை, பரவாயில்ல, பைபிள் சொல்லுது, பொய் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அதனால் நீங்கள் பிசாசுன்னு சொல்லுவாங்க, டே நீயா நீதிமான், அநீதிமான், உன்னை வேற மானா, அநீதி கழுத. சொல்ல போட, எங்கள் ஆண்டவர் அவர் நீதியெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால நான் சூப்பர் நீதிமான். சூப்பர் நீதிமானுக்கு பொல்லாத பாவி செய்தி சேர்த்து வச்ச பெரிய பணம் தான் நமக்கு சொந்தம். தேர்ட், வெல்த் டிரான்ஸ்ஃபர். முதலாவது வெல்த் டிரான்ஸ்ஃபர் பார்வோன் இடத்துலேருந்து வந்தது. பார்வோன் வந்து ஒழுங்காகவே சம்பளம் கொடுக்க மாட்டான், செங்கல் இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னார், உங்கள் லேடிஸ் எல்லாம் இந்த எகிப்தியர் வீடுகளுக்கு போய் கதவை தட்டி, ஏம்மா கொஞ்சம் நெக்லஸ் இருந்தால் தரீங்களா, கம்மல் இருந்தால் கலத்தி தரீங்களா அப்படின்னு கேளுங்க, அவங்க கலத்தி தருவாங்க அப்படின்னாரு. இதை கேட்டு மோசை சொன்னோன்னு அவன் நினச்சிருமா, எங்களுக்கு செங்கல் அறுத்ததுக்கு அவன் 25 ரூபா சம்பளம் தரல, கலத்தி தருவான்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்களே. கலத்தி அடிச்சிட்டான்னா, கலத்தி அடிச்சிட்டான். சரி சொன்னார் ஆண்டவர் போகலாம் அப்படின்னா, அங்கே போனோன்னே, ஐயா கொஞ்சம் எதுக்குமா வந்த, தண்ணி வேணுமா, தாகமாக இருக்கா? இல்லைங்க உங்கள் நெக்லஸை கேட்கணும். கல்யாண வீட்டுக்கு போறியா?
போட்டு திரும்பி வந்து தந்துடுவியா? இல்லைங்க, நான் எடுத்துகிட்டே போகிறேன். பரவாயில்ல, எடுத்துகிட்டு போ, கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா பிறப்பிட்டுருச்சு. நில்லு நில்லு நில்லு, ஒரு ஜிமிக்கி வாங்கினேன், அதையும் தரணும். அதுலேயும் கொடுத்தாங்க. ஆண்டவர் பைபிள் என்ன சொல்றது? வெள்ளியோடும் பொன்னோடும் ஒருவனும் பலவீனம் இல்லாமல் புறப்பட்டு வந்தாங்க. நான் மிடில் ஈஸ்ட் போயிருக்கும்போது எனக்கு சாப்பாடு வச்சா நான் டேபிளில் ஃபோட்டோ எடுக்கிறேன். குல்ஃபி, அந்த ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம், இந்த பாயாசம், இவ்வளோ. எம்மா இவ்வளவு சாப்பிட்டா நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணும்போது கலோரிஸ் எல்லாம் எடுத்துட்டேன், கொழுப்பெல்லாம் எடுத்துட்டேன், சாப்பிடுங்க. சும்மா இவ்வளோ சொன்னால் போதாதான் எனக்கு? வெட்டிட. அதை மாதிரி அங்கே ஐயா இருப்பார். என்ன நம்ம ஐயா வந்து உட்கார சொல்லுங்க. இல்லைங்க, அவருக்கு கூழ் போட்டிருக்கோம். அவர் கூழ் அப்பவுமே குடிச்சிட்டாரு. பிரசங்கியா இருக்குது இவ்வளோ சாப்பாடு, முதலாளிக்கு கூழ் அனுபவிக்க முடியாமல் இருக்கு. பரலோகத்தின் செல்வங்கள், உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம் எல்லாமே பரலோகத்தில் இருக்குது. அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.